सरस्वती नमस्तेस्तु वीणापुस्तकधारिणि हंसवाहनमारूढे विद्यादानं कुरुष्व मे येनाक्षरसमाम्नायम् अधिगम्य महेश्वरात् कृत्स्नं व्याकरणं प्रोक्तं तस्मै पाणिनये नमः. Text at work. இல்ல இன்னும் நம்ம இன்னும் இவ்வளவுலாம் வரவே இல்லை. யாவத் தாவத்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. We finished with Purastat. Okay. So yavat tavat. அதாவது நானார்த்த உதாகரணானி. So for the avyayas that we have, the avyayas can be expressed in different meanings. So அதுதான் பார்த்துன்னு வரோம். அந்த லிஸ்ட்ல வந்து யாவத்து தாவத்து. சாக்கல்யே. சாக்கல்யேன்னு முழுமை, பூர்ணம். So yavat karyam tavat kuru. How much ever work there is, do that much. So which means it includes the entirety of that work. So sakalyam. Sakalasya bhavaha sakalyam. So purnata ityarthaha. Karyam yavat purnam vartate. So how much ever, let's say there are 5 divisions, you have to finish all 5 divisions. That is what it means. Avadhi. Avadhi is end. Avadhau. Yavat sa sasyam kshetram tavat kantaki vrikshaihi parivritam. So yavat sa sasyam kshetram is talking about a field kshetram which is sa sasyam, which has a lot of crops. So yavat until the end of where the crops are, tavat paryantam kantaki vrikshaihi, at the end of all of those crops you have a border of thorny trees. So kantaki vrikshaha ityukte, those trees which have thorns in them. So it is like the veli madri, இந்த வேலியில இருக்கக்கூடிய மரங்களை சொல்றார். So சில மரங்கள்லாம் வந்து இந்த முள் செடியா நம்ம போட்டு வைப்போம் வேலி மாதிரி, to protect the crops. ஸோ மிருகங்களும் வராது, மனுஷாலும் வரமாட்டா. அதனால அந்த கிராப்ஸை வந்து உங்களுக்கு பயிரெல்லாம் வந்து காப்பாத்துறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு மரங்கள், அது வந்து எண்டில் இருக்கக்கூடியது. ஸோ அவதிங்கிறது வந்து இஸ் தி எல்லை, இட்ஸ் த பார்டர். பரிவிருத்தம்னா இட் இஸ் சரவுண்டட் பை ட்ரீஸ் விச் ஹேவ் thorns. பரிமாணே யாவத் தத்தம் தாவத் புக்தம். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெஷர். So the difference between this and this is, inge vandu it is not indicative of measure, but it is indicative of the completeness of whatever is present, whatever has to be done. Inge vandu it is a measure. So yavatu dattam, how much ever has been given, so that much you can enjoy. Tavatu bhuktam, that has been enjoyed, or that has been eaten. So evlo kuduthiyo avlo saapte அப்படிங்கிற அர்த்தத்துல யாவத். அவதாரணே யாவத் பாத்திரம் தாவத் பிராமணானாம் பிராமணான் ஆமந்திரயஸ்வ. So யாவத் பாத்திரம், how much ever they desire. So அவதாரணம்ங்கிறது இட்ஸ் ஆல்சோ, அதாவது மெஷர் மாதிரியே தோணும் நமக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து யூ டேக் இட் ஆஸ் குவாலிட்டேட்டிவ் more than quantitative. Parimanam would be quantity. Here it is more like avadharanam is nischayam. You decide whoever is the patram, whoever is the worthy person, and call those brahmanas for dakshina, or for taking அந்த இது தட்சிணை கொடுக்கறதுக்கோ இல்ல ஒரு யாகத்துல கூப்பிடுறதுக்கோ யார் யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு தகுதி இருக்கோ அப்படிங்கிறோம். ஆனா அந்த இடத்துல அளவு இல்லாத நம்ம எப்படி சொல்லணும்னா, அவளுடைய பாத்திரதாவை நிச்சயம் பண்ணிட்டு அவதாரணம் பண்ணி, அவதாரணம்னாலே யூ ஆர் ட்ரைங் டு டிசைட் ஆர் நிச்சிதம் கரணம். சோ அந்த மாதிரி நம்ம நிச்சயம் பண்ணி அவளை கூப்பிடுறது, ஆமந்திரயஸ்வ, இன்வைட் தெம் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? In Kritakritya, is it similar to Sakalya? எடுத்துக்கலாம். எஸ். சோ அதாவது கிருத்தகிருத்தியம்ங்கிறச்சு என்னென்னலாம் கிருத்தியம் உண்டோ பூர்ணமாக செய்தாச்சு அப்படிங்கிற அர்த்தம். சோ யாவத் காரியம் தது கிருதம் அப்படின்னு நிர்வச்சனம் பண்ணோம்னா, யாவத் தாவத் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் சாக்கல்யம். Okay. Next is atho and atha.
இது ரெண்டுமே வந்து நிறைய இன்டர்சேஞ்சபிளா யூ கேன் யூஸ் இட். ஸோ மங்களார்த்தே अथ वर्णसमाम्नायः. अथनाले अतशब्दः ओङ्कारश्च अतशब्दश्च कण्ठौ भित्वा निर्यातौ पुरा. அதாவது பிரம்மாவனுடைய தொண்டைய வந்து தொண்டையிலிருந்து வெளியில வந்தது அத அண்ட் ஓம் சப்தம். அதனால போத் ஆர் தஸ்மான் மாங்களிகா உபவ் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. So hence these two words are considered as mangalam, both om and atha. So atha எப்படி மங்களார்த்தமோ அதே போல அதோங்கிறதும் மங்களார்த்தம் தான். அத வர்ண சமாம்னாயா அதன்னு சொல்லி மங்களார்த்தகமா சொல்லி we are starting this வர்ண சமாம்னாயம் அப்படின்னு. சோ இந்த இடத்துல வந்து ஆரம்பஹா இத்தியர்த்தஹான மங்களம் மாதிரி சொல்லி வர்ண சமாம்னாயா அப்படின்னு you are just stating something, that's all. ஆரம்பே எக்ஸாம்பிளே கொடுக்கல, வெறும் அத்தக்கு மட்டும் கொடுத்திருக்கா. ஆமா ஆமா, இது அதனால தான் சொன்னேன் இன்டர்சேஞ்சபிளா நம்ம யூஸ் பண்ணலாம்னு. அதோங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பாப்புலர் எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால பாப்புலரா எதுவும் இல்லை அவளுக்கு, அதனால அதவ மாத்திரம் சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல வரும் பாகவதத்துல அங்கங்க நடுவுல அதோ வரும். புராணங்கள்ல யூ வில் see this usage. ஆனந்தர்யார்த்தத்துல அதோ யூஸ் பண்றது நிறைய உண்டு. ஆனந்தர்யம்னா ஆஃப்டர்வர்ட்ஸ். அத பிரஜாநாம in Patanjali Yoga Darshanam, the first thing, right? Athato. அது வேறயே. அத அதஹ அது ரெண்டு அதஹ அதஹ. ஓகே. அத and then atah. அது பிரம்ம ஜிக்ஞாசா is also athato பிரம்ம ஜிக்ஞாசா எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அது வந்து அந்த இடத்துல அதங்கிறது ஆனந்தர்யார்த்தமும் இருக்கு, மாங்களிக அர்த்தமும் இருக்கு. சோ ஆனந்தர்யார்த்தம் தான் எடுத்து பேர் பிரம்ம ஜிக்ஞாசாக்கு. பிகாஸ் சாதன சதுஷ்டய அனந்தரமேவ பிரம்ம விஷயக ஜிக்ஞாசா கர்த்தவ்யா அப்படின்னு சொல்லி வேதாந்த சூத்திரங்களினுடைய ஆரம்பம் இஸ் ஆனந்தர்யார்த்தத்துக்காக சொல்வார். Is that atah avyayam also? ஆமா, அது அதஸ் அந்த தசில் போட்டு தானே அவ்யயம் போடுறோம். அதஹா ஆகையினால். Okay. So there are three things then. Atas also one avyayam. அந்த மாதிரி இல்ல, அது வந்து இந்த அதஹ அது. Oh, okay, okay. Not this. Okay, okay. அது அந்த சூத்திரத்துல வர்றது. இப்போ ஜெய்மினியினுடைய சூத்திரங்கள் பார்த்தோம்னாலும் இவருடைய யாரு வியாசருடைய பிரம்மசூத்திரங்களை பார்த்தாலும் அதனுடைய ஃபர்ஸ்ட் சூத்திரம் வந்து என்னன்னா அதாதோ தர்ம ஜிக்ஞாசா. அதாதோ இப்படி வரும் பிரம்ம ஜிக்ஞாசா அல்லது அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு போட்டிருப்பார் பிரம்மாக்கு பதிலா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சூத்திரமே. அந்த சூத்திரத்துக்குள்ள வந்து அத and then அதஹா இப்படி இருக்கு. சோ அதஹானா பிகாஸ் தேர்ஃபோர் ஹென்ஸ் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. So the atho here is not athaha. இல்ல, அதோன்னே யூஸ் பண்ணும். அத அதஹான்னு வார்த்தை கிடையாது. Now how do you do your atho? I'm not seeing this usage anyway. அது டோன்னு ஒரு சம் பிரத்யங்கள் வர்றதுனால ஓ வருது, டைரக்டா ஓ வருது. அது ஏதோ ஆமா ஒரு ரோ என்னோ இட்ஸ் ஜஸ்ட் அன் அவ்யயம், அவ்வளவுதான். குமார சம்பவத்துல 5th சர்க்கத்துல அதோ வயஸ்யாம் பரிபார்ஷ்வவர்த்தினின்னு ஸ்லோகம் இருக்கு. ஸோ யூ கேன் அது வேணும்னா ஒரு எக்ஸாம்பிளா போட்டுக்கலாம். Even Brihadaranyakam seems to have this. Atho khalvahu amamaya evayam purusha iti. Okay. Okay. I've not seen this. Okay. Thanks. Okay. நான் சும்மா அதை இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். It's fine. ஆரம்பார்த்தே. ஸோ அத பிரஜானாம் அதிபஹா பிரபாத்தே. இதுவும் ரகுவம்சத்திலேருந்து ஒரு ஸ்லோகம். ஸோ பிரஜானாம் அதிபஹா அரசன், அதிபஹா பிரபாத்தே பிரபாத காலத்துல. அத தென் he started going, he thought that வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போகணும். நந்தினி அந்த செக்ஷன்ல வருது இது அத பிரஜானாம் அதிப பிரபாத்தேன்னு. இதுவும் அதோ வயஸ்யாம் பரிபார்ஷ்வவர்த்தினிங்கிறது 5வது சர்க்கத்துல குமார சம்பவத்துல வருது. நெக்ஸ்ட் இஸ் ஆரம்பார்த்தே. அத இதானீம் ஏதத் நிரூப்யதே இது. அதங்கர்ச்சே அத்ர இட் இஸ் திஸ் பிகினிங் ஆஃப் அ செக்ஷன்.
So atha idanim etan nirupyate, this is being said அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி அதாதோ தர்ம ஜிக்ஞாசால பார்த்தோம்னா தர்மத்தை பத்தின ஒரு ஜிக்ஞாசாங்கிற இடத்துல அதங்கிறதுக்கு ஆரம்பார்த்தகம் சொல்லுவார்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஃபார் ஜெய்மினி சூத்திரங்கள். நெக்ஸ்ட் இஸ் பிரஷ்னம். பிரஷ்னார்த்தே Vyakaranam, the atha has, in fact, the Vyakyanam of all of those first sections run several pages because atha it gives pannar. It goes through all this Mangalartham, Arambham, Brahmavoda voice, every, even Patanjala Sutram, everywhere the atha has a huge big இது ஆமா இந்த மீனிங் இருக்கு. Prakasha Nanu has one, why does he use Nanu ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம் இருக்கும். சோ அந்த அதங்கிறதுக்கு இப்போ தர்ம ஜிக்ஞாசா பண்றதுக்கு முன்னாடி ஆனந்தரியார்த்தமா எடுத்துட்டோம்னா தென் உபநயனாதிகள் பண்ணி அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் தர்மத்தை பத்தி விசாரணை பண்றதுக்கு வரும். பிரம்ம ஜிக்ஞாசாக்கு பார்த்தோம்னா அந்த இதுக்கெல்லாம் பண்றது. ஸோ ஒரு ஒன்னுத்துக்கும் இல்ல, யூ நீட் டு நோ த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வை சச் அ திங் இஸ். அதுக்காக அத இதானிமேத நிரூபியதே, இப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இஸ் பிரஷ்னம். அத ஏகதேனோஹோ அபராத சண்டாத் குரோஹ் கிருஷானு பிரதிமான் பிபேஷி. இது ஏதோ ஒரு ஸ்லோகத்துல இருந்து எடுத்திருக்காரு, மீட்டர்ல அழகா வருது. ரகுவம்சத்துல 2வது சர்க்கத்துல வருது இது. செகண்ட் சர்க்கா ஸ்லோகா நம்பர் 49. ஓகே. சோ அத ஏகதேனோஹோ அபராத சண்டாத் குரோஹோ கிருஷானு பிரதிமாத் பிபேதி. பிபேஷி, பிரதிமாத் பிபேஷி. பிபேஷி இது கொஸ்டின் மார்க் எல்லாம் வேண்டாம், ஆக்சுவலி கொஸ்டின் மார்க். ஏன்னா பிரஷ்ன அத ஏகதேனோஹோ அபராத் அபராதாத் ஏகதேனோஹோ ஏகா ஏவ தேனுஹு. அந்த இது தர்மலோபத்தை பத்தி கேட்கிறார். குருவனிடத்திலிருந்து நீ பயப்படுறியாங்கிற மாதிரி. ஐ திங்க் இது யார் சொன்னது? இது கும்போதரன். கும்போதரன் சொல்றது கரெக்ட். அந்த சிம்மம் ஆக்சுவலி ஒரு பிரமத கணத்தினுடைய ஒரு அவதாரம் தான் இல்லையா? அவன் சொல்றது அந்த நந்தினிய பிடிச்சுட்டு விடுறது. சோ அதனால அப்போ சொல்றார் ஏகதேனோஹோ அபராத சண்டாத்து குரோஹோ கிருஷானு பிரதிமாத்து பிபேஷி சக்கியோ அஸ்ய மன்யுஹு பவதா வினேதும் காஹா கோட்டிஷா ஸ்பர்ஷயதா கடோக்னி அப்படின்னு ஸ்லோகம். பிபேஷிக்கின்னு வரணுமா? இங்க ஏதோ பிராக்கெட்ல கிம்னு போட வேண்டாம். அதங்கிறது தான் நமக்கு அந்த பிபேஷி கிம்ங்கிற அர்த்தத்துல வருது. தட்ஸ் தி பாயிண்ட். உனக்கு என்ன பயப்படுறியா? ஒரு மாட்டுக்கு அபராதம் செஞ்சதுனால நீ உன்னுடைய குரு ஏதாவது சொல்லிடுவார் அப்படின்னு நீ பயப்படுறியா? இப்ப கிருஷானு பிரதிமாத்து குரோஹோ பிபேஷி கிம். அதாவது கிருஷானு அக்னிக்கு சமமாக பிரதிமாத்து சமமாக இருக்கக்கூடிய குருவனிடத்திலிருந்து இந்த ஒரு பசுமாட்டுக்கு நீ அபராதம் செஞ்ச காரணத்தினால அப்படி அதனால கோவித்து கொள்ளக்கூடிய வசிஷ்டர்கிட்ட இருந்து உனக்கு பயமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அங்க மல்லிநாதர் போட்டிருக்கிறது அதவாங்கிறச்சு பக்ஷாந்தரேங்கிற அர்த்தத்துல அத அப்படிங்கிற மாதிரி போடுறார். பட் நம்ம இங்க யூஸ் பண்ற மீனிங் எப்படி சொல்றாருன்னா அத பிபேஷி. அத அப்படின்னா அத பிபேஷி நீ பயப்படுறியா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஓகே. சோ ஆர் யூ அஃப்ரேட் ஆஃப் யுவர் குரு? கார்த்ஸ்னியம் அத சுராதயா கத்தியந்தே. இங்க இப்ப அந்த வியாக்கரணம் ரீதியா சொல்றதுதான் சுராதயாங்கிறச்சு 10th கணத்துல இருக்கக்கூடிய தாத்துக்கள். அத சுராதயா கத்தியந்தே சம்பூர்ணத்தையா அத்திர கார்த்ஸ்னியம்னாலே கிருத்ஸ்னஸ்ய பாவஹ கார்த்ஸ்னியம் இஸ் வெரி சிமிலர் டு சாகல்யம். சேம் மீனிங் தான். கிருத்ஸ்னதையா அத்திர சுராதீனாம் விஷயே உச்சியதே இது. சோ கம்ப்ளீட்னஸுக்கு சொல்றேன். மோதியா அந்த பிரஷ்னார்த்தேங்கிறபோது வாக்கியஸ்ய ஆரம்பே ஏவ பவதி வா? அப்படி இல்ல, அவசியம் இல்ல. இப்படி ஏகதேனோ அது ஸ்லோகம்ங்கிறதுனால அதுல ஃபர்ஸ்ட் வருது. அப்பி மாதிரி கிடையாது. அப்பி பிரஷ்னார்த்தே வாக்கிய ஆரம்பே ஏவ பவதி கலு. ஆமா. அப்பி
ஆமா, அபி கிரியார்த்தம் சுலபம் சமித்குஷம் வரைச்சு அபி முன்னாடி தான் வரணும். இங்க அப்படி அவசியம் இல்ல. அத பிபேஷி அப்படின்னுட்டு கொஸ்டின் அந்த கிரியாபதத்துக்கு முன்னாடி கூட போட்டுக்கலாம் வேணும்னு. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் விருதா. விருதானா வேஸ்ட், நிரர்த்தகம். அவிதௌ, அவிதௌனா விதவுட் எனி நியமம். ஸோ நிரர்த்தகம்னா யூஸ்லெஸ், பிரயோஜன ரஹிதம் இத்தியர்த்தே. பிராசாத ஸ்ருங்காணி விருதா அத்தியருக்ஷன். They unnecessarily climbed up to the terrace. Prasada Shringani. Prasada is a palace. Shringamna, the top portion, peak of the palace. Vritha Adhi Arukshan, Adhyarukshan. So they unnecessarily, without any purpose, they climbed on to the terrace of the palace. So Vritha நிறைய இடங்கள்ல விருதா விருஷ்டிஹி மருபூமௌ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கூட உண்டு. இட்ஸ் a waste for rains to fall on the desert அப்படின்னு. அவிதௌ பிரபச்யதே ச நரகே யோ விருதா ஆலபதே பசும். Vritha here refers to doing something without following the rules. So yaha vritha pashum alabhate, one who alabhate nale avan வந்து சாக்ரிஃபைஸ் பண்றான்னு அர்த்தம். பசும் ஆலபேதங்கிறது வந்து சாக்ரிஃபைஸ் ஆர் தொடர்றது. அனாவசியமா எவனோ ஒருத்தன் he seizes the இது ரெண்டு அர்த்தத்துல வரலாம். ஆலபனம்ங்கிறது வந்து யூ கேன் டேக் இட் ஆஸ் கிராபிங், லபதேங்கிற அர்த்தத்துல. அனாவசியமா பசுமாட தொட்டானோ இல்லையோ அதனால அவன் வந்து நரகத்துக்கு போக போறாங்கிற அர்த்தத்துல ஒண்ணு வரலாம். அல்லது அனாவசியமா பசுமாட கொல்றான். ஆலபனம் ஆல்சோ மீன்ஸ் ஆலபதே இஸ் ஆல்சோ சாக்ரிஃபைசிங். ஸோ விதவுட் எனி ரீசன் யஹா விருதா அப்படிங்கிற மாதிரி வருது. வேற இங்க வந்து விதவுட் எனி ரீசன்ங்கிறத போடுறதுக்கு பதிலா ஒரு யாக யஜ்ஞத்துல நம்ம வந்து ரூல்ஸ் படி சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது அதுக்குண்டான ரிசல்ட் வந்து ஸ்வர்க்கத்துக்கு கிடைக்க போறது. வேற விருதா பசும் ஆலபதே இத்யுக்தே யஜ்ஞாத் அன்ய கர்மணி யஹா பசும் மாரயதி சது நரகே பச்யதே இதி. தத்ர து விருதா இதி கிமர்த்தம் உபயுஜ்யதே? அத்ர து நியமானுசாரம் நாஸ்தி, யாக யஜ்ஞ நியமானுசாரம் நாஸ்தி இதி காரணாத் விருதா இதி பதம் உச்யதே. ஓகே, வெறும்ன கொல்லாம வெறும்ன ஸ்பர்ஷः अपि நிஷித்தः. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் நிஷித்தம். அந்த இடத்துல வந்து சும்மா போற போக்குல அப்படி தட்டிட்டு போறதோ இல்ல தொட்டுட்டு போகிறதுங்கிறது வந்து நரக்கத்துல கொண்டு போய் முடியாது அவனுக்கு. பசுமாடுங்கிறது நம்ம வந்து ஒரு ரெவரன்ஸோட நம்ம பாக்கணுங்கிறதுனால எப்ப பசுமாடை பார்த்தாலும் அதை எடுத்து கண்ணுல ஒட்டிக்கிறதுங்கிறது இருக்கோ இல்லையோ, அதை தொட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலன்னா நரக்கத்துக்கு போவாங்கிறதெல்லாம் ஒன்னும் ரூல்ஸ் கிடையாது. இது வந்து பசுமாலபேதங்கிறது வந்து வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. அதனால அந்த பசுமாலபேத இஸ் யூசுவலி ரெஃபர்ஸ் டு அந்த பசுவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதான் சொல்றது. அதனால அது வெரி ஸ்பெசிபிக்லி அதெல்லாம் பரவாயில்ல. அதனால என்ன. நெக்ஸ்ட் நானா அநேகார்த்தே உபயார்த்தே. சோ அநேகார்த்தம் தெரியும். நான் The alabheta means slaughtering only in the context of Purvamimamsa, right? Not in pure Sanskrit. Not in pure normal Sanskrit of usage. இல்ல, ஜெனரலி நார்மல் சான்ஸ்கிரிட்ல நம்ம வந்து யூஸ் பண்றது இல்ல. துரியோதனஹா ஆர் பீமஹா துரியோதனம் ஆலபதேங்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கில்லிங்ங்கிறது வந்து இஸ் வெரி ஸ்பெசிபிக்லி ஃபார் யாகம். As a upasarga to love her. It's not like that. சமந்தாத்து லபதேங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸ்பர்ஷார்த்தத்துல தான் யூஸ் பண்ணுவோம் ஆலபதேங்கிறது. ஆமா, வேற யாக யஜ்ஞங்கள்ல தான் அது எனக்கு தெரிஞ்சு. I know that. I'm just saying this is not used. Okay. I have not seen a kavya usage that way. அப்படி போடுறேனே. நானா சேஷ்டைஹி ஜலத லலிதைஹி நிர்விஷேத்தம் நகேந்திரம். ஓ, இது வந்து மேக சந்தேஷம் இல்லையோ? வரேன். நானா thing, right? Nana with a
பத்திர புஷ்பாணி. நானாங்கிறது நிறைய இதுல வருது. நிர்விஷேத்தம் நானா நானா சேஷ்டைஹி ஜலத லலிதைஹி நிர்விஷேத்தம் நகேந்திரம். இது கொஞ்சம் மேக சந்தேஷம் தான். ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் எந்த ஸ்லோகம்னு ஒரு நிமிஷம். அது சில சமயம் இதே மாதிரி பார்த்தோம்னா வரமாட்டேங்கிறது. முந்தின ஒரே நிமிஷம். இது வந்து கான்டெக்ஸ்ட் இருந்ததுன்னா இட் இஸ் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். வேற என்ன இல்லைன்னா கொஞ்சம் வரமாட்டேங்கிறது. நானா சேஷ்டைஹி ஜலத லலிதைஹி I can't seem to மந்தம் மந்தம் நுததி பவனஸ்சானுகூலோ யதாத்வம்ல இல்ல. So it's interesting that it's not there. Okay. பலவிதமான சேஷ்டங்கள்னால பலவிதமான சேஷ்டைகள்ங்கிறச்சு இதுக்கு ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ்னால உங்களுக்கு வந்து ஜலத லலிதைஹி ஜலத மேகத்தினுடைய லலிதமான கிரேஸ்ஃபுல் ஆக்ஷன்ஸ் பலவிதமான ஆக்ஷன்ஸ்னால நகேந்திரம் நிர்விஷேத்து யூ வில் ஹாவ் டு என்டர் இன்டு தட் மேக, அதாவது அந்த மலைக்குள்ள போகணும். நகேந்திரஹான ந கச்சதி இதி நகஹா பர்வதம், பர்வதங்களினுடைய இந்திரம், அதாவது ஹிமவத் பர்வதத்தை சொல்றாரு நினைக்கிறீங்க. அந்த ஹிமவத் பர்வதத்துக்குள்ள மெதுவா நீ நுழையணும் அப்படிங்கிறது அந்த யக்ஷன் மேகத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடம் இது. ஸோ ஆக்சுவலி நானாங்கிறத தனியா போடணும். நானா சேஷ்டைஹி அனந்த லலிதைஹி இது வேற ஏதோ மாதிரி இருக்கு, எங்கேயோ தப்பா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐ வில் கரெக்ட் தட் மிஸ்டேக் லேட்டர். பார்த்துட்டு அடுத்தது உபயார்த்தம். நானாகிராம் சமிதம் தியஜேத். நானா அக்ராம் சமிதம் தியஜேத். ஒரு சமித்து நம்ம யூஸ் பண்றோம்னா இதுல ஹோமத்துல போடுறதுக்கு அக்னியில போடுறதுக்கு சமித்துக்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த சமித்து வந்து மேல விரிஞ்சிருந்ததுன்னா அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு பேரு. விரியாமல் இருக்கக்கூடிய அப்படியே ஒத்தாப்புல இருக்கிற சமித்தை தான் போடணும்னு பேரு. அங்க நானா அக்ரம்ங்கிறச்சு டபுளா பொழந்து இருக்க கூடாதுங்கிற அர்த்தத்துல சொல்ற. பலவிதமா பிரிஞ்சிருக்கிறதுங்கிறத விட இந்த இடத்துல ரெண்டா பொழந்திருக்கிறது கூட யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்பிளிட் இன்டு டூ, யூ டு நாட் யூஸ் தட் சமித் ஃபார் யாகம். ஸோ அதனால அந்த நானா அக்ராம் உபயாக்ராம் சமிதம் தியஜேத், யூ ஷுட் நாட் யூஸ். ஓகே. அடுத்தது நூ. நூ வந்து பிரஷ்னே, பிரிச்சாயாம் அண்ட் பிரஷ்னே ரெண்டு ஒரே அர்த்தம் தான். கோனுதாவதி, ஹூ இஸ் ரன்னிங், இது வந்து நார்மல் இதுல காவியங்கள்ல பார்க்கலாம். இத விகல்பம் வர்றச்சு ஆப்ஷனாலிட்டி, இதுவா அதுவா அப்படின்னு வா அர்த்தம்ல யூஸ் பண்றச்சு as a means to give a choice, then you can use nu. பீமோ நு பல்குனோ நு யோத்தா. பீமஹா யோத்தாவா அथवा பல்குனஹா யோத்தா. பல்குனஹாங்கிறது அர்ஜுனன். So is Bhima a warrior or is Arjuna a warrior? So and the nu gives the optionality there. சரியா? kwanu அப்படின்னு ஒண்ணு வரும். இதுல kwanu அப்படின்னு சேர்ந்து கூட வரும் சில சமயம். அந்த இடத்துல எங்கதான் போச்சு, இதுவா அதுவா அப்படிங்கிற அர்த்தம் ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். காவியத்துல ரொம்ப இதுவா பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். அணுக்கு நிறைய மீனிங் இருக்கு. இது வந்து அந்தந்த சூத்திரங்கள் வேற இருக்கு இதுக்கு. ஸோ பశ్చాத் அர்த்தே someone who is, இதை வந்து தனியா போட்டுக்கோங்க. டு நாட் put it as a single word. ஏன்னா இது வந்து உபசர்க்கமா யூஸ் பண்ணல. இங்க வந்து தனியா உங்களுக்கு கர்ம பிரவச்சனியமா யூஸ் பண்றதுனால அதுக்கு வந்து இதுவா போடணும். நானா சேஷ்டைஹி ஜலத லுலிதைஹி வரணும். அப்பா பத்தெல்லாம் என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஜலத லலிதைஹி நிர்விஷேஹே தம் நகேந்திரம். என்னமோ தப்பு மாத்திரம் புரிஞ்சது, எதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து காலேஜ்ல மனப்பாடம் பண்ணதா, அதனால தப்பு மாத்திரம் ஞாபகம் இருக்கே தவிர லைன்ஸ் ஞாபகம் இல்ல. நெக்ஸ்ட் பశ్చాதர்த்தே. பశ్చాதர்த்தேங்கிறச்சு ஆஃப்டர், இம்மீடியட்லி ஆஃப்டர். தம் அனு தாவதி
following him, the other person also dhavati. So eshaha tam anu dhavati, or rakshakaha choram anu dhavati. So the police follows the thief and runs. So he doesn't, you are not saying anudhavati, he doesn't run him up, follow him ங்கிற அர்த்தத்துல உபசர்க்கமா யூஸ் பண்ணாத தம் அனு. அப்போ யாரை பின்தொடர்ந்து போகிறானோ அவனுக்கு ஒரு கர்ம பிரவச்சனையும் போட்டு அதை த்விதியால வேற போடணும் நம்ம. அதுக்காக இந்த இடத்துல வந்து தம் அனு தாவதி அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதே சாத்ரிஷ்யே மாதரம் அனு கரோதி, அம்மா மாதிரியே பண்றது. She follows her mother and doesn't சொல்றோம், but it is not actually following, but it is doing in a similar fashion. அதனால சாத்ரிஷ்யார்த்தேன்னு போடுறோம். ஓகே, ஏன் சொல்ல முடியுமா? அனுஸ்ருத்யன்னு சொல்வாங்க அந்த மாதிரி இல்லையா? அனுஸ்ருத்ய வந்து பண்றச்சு ஃபாலோயிங்கிற அர்த்தத்துல வரும். அனுகரணம் கரோதி, மாதா யத்யத் கரோதி தத் சர்வம் ஏஷா அபி தத் சதிருஷத்வேன கரோதி இதி. ஓகே, அனுகரணம் அனுசரணம் ரெண்டும் ஒரே அர்த்தம் மாதிரி தான் வருது இல்ல? இப்ப இந்த இடத்துல சாதிருஷ்யார்த்தே அனுகரணம் வந்து அனுசரணம்னா வாக்கிங் பிஹைண்ட், ஃபாலோயிங் அப்படிங்கிற அர்த்தம். அனுகரணம்னா இமிட்டேட்டிங் அர்த்தம். ஓகே ஓகே. Madam, can you go back one step and explain the vikalpartham in nannu? Bhimo nu vaங்கிற அர்த்தத்துல போட்டுக்கோங்க. Just substitute this nu with the athava or va and think about the answer. In a common usage in a day to day, right? Getting a pen or pencil or whatever, right? Can you use nu? use பண்ணலாமே. Oh yes. ಅಂಕನೀನು ಲೇಖನೀನು கிம்னு மகீகிருதே, மகீகிருதே பூமிக்காக நான் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு அர்ஜுனன். அது வந்து பிரிச்சாயாம், அது பிரஷ்னாயாம், அது பிரஷ்னே வந்துரும். சோ பிரிச்சாயாம் ஒரு பிரஷ்னே, நான் பண்ணுவேனா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து இதுல உத்தரராம சரித்திரத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும். அதாவது ராமன் அன்கான்சியஸா இருக்கான். அப்போ சீதை வந்து மறைஞ்சுன்னு இருக்கா. So Sita cannot be seen by anybody on stage. We can see her, but Raman வந்து he does not know that Sita is alive. So Sita என்ன பண்றான்னா, ராமன் மூர்ச்சை அடைஞ்சு அந்த when he sees தண்டகாரண்யத்தை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே தாங்க முடியல துக்கம். அப்போ அப்படியே மயங்கி மயங்கினப்போ சீதை வந்து தொடரா. தொடும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்றார். அதுல ஃபுல்லா இந்த நூன்னு வரும். விஷ விசர்ப்பஹா நூ, அந்த மாதிரி. இது வந்து எனக்கு இதுவா, அதாவது விஷத்தினுடைய ஒரு தொடுதல்லா இல்ல சந்தன அனுசேகாவா அப்படின்லாம் கேட்பார் அவர். சோ அந்த இடத்துல வந்து இஸ் திஸ் தட் ஆர் திஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம வந்து அந்த நூவை யூஸ் பண்றோம். This is not that is naha, is it? When you say kinno rajyena govinda, kim Bhagavad Gita, you have that shokam, right? Kinno rajyena govinda kim bhogayir jeevitena cha. Kinno rajyena அந்த இடத்துல வா மாதிரி தான் இல்லையா அங்க? No, am I missing? வா மாதிரி ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானி ச கின் நோ வருது. நோங்கிறது நக்கு பதிலா யூஸ் பண்றது. Okay. Not naha. Naha is asmakam. No is equal to just nanya. Okay. Negative. அவ்வளவுதான். Okay. Next lakshane anu is used for alternative, is it? Because bhogayir jeevitena vaangarthe, no? அது வா வந்துடுறது. Okay, got it. Va is the alternative there. Oh, okay, got it.
மோதியா அம்மாவை பின்பற்றி மகள் காரியம் செய்கிறாள் அப்படின்னா வந்து சாதிருஷ்யார்த்தேவா இல்ல அனுகரணம்னா அது வந்து அனுசரணம் வா அப்போ அது அனுசரணம் தான். பின்பற்றிங்கிறச்சு சும்மா பின்தொடர்ந்து பண்றது அவ்வளவுதான். வெதர் ஷி இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு இமிடேட் அண்ட் டூ திங்ஸ் த சேம் வே தட் ஹர் மதர் டஸ் ஆர் நாட் இஸ் நாட் கிளியர் தேர். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஃபாலோயிங். If she is actually imitating and doing things exactly then it is sadrishyartha. okay next is lakshane. lakshanamna indicatory factor. so vriksham anu vidyotate vidyut இது முன்னாடி பார்த்தோம். அத vriksham பிரதி அப்படிங்கிற மாதிரி அதே அர்த்தத்துல தான் இங்க அணுவும் வருது. அணு பிரதி இதெல்லாம் ஒரே சூத்திரத்துல வரக்கூடியது. லக்ஷண இத்தம் பூதம் அதுல எல்லாம் வந்துரும். சோ வீப்சாயம் விரக்ஷம் விரக்ஷம் அணு சிஞ்சதி. சோ ஒரு விரக்ஷத்தையா பார்த்து தண்ணி தெளிக்கிறது. இங்க விரக்ஷம் அணு வித்யோத்தத்தை வித்யுத்துன்னா விரக்ஷத்தை அந்த மரத்தை வந்து ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டரா வச்சுட்டு அங்க பாரு லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் வெரி க்ளோஸ் டு த it has that tree as its point of reference and you can identify the lightning there. On a very different, can I replace vriksham with prati vriksham? No. இல்ல இந்த இடத்துல வந்து எஸ் இந்த இடத்துல பிரதி விரக்ஷம் போடலாம். ஆனா நமக்கு அணு யூஸ் பண்ண கூடாது. விரக்ஷம் விரக்ஷம் அணு சிஞ்சதி பிரதி விரக்ஷம் அணு சிஞ்சதி வராது அந்த இடத்துல. Okay. So the anu sinchati, is it like an upasarga for that thing? I mean, நோ, அதனால உபசர்க்கமா இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருப்பேன்னா இத வந்து உபசர்க்கம்னு எடுத்துக்கூடாது. இட் கேன் எக்ஸிஸ்ட் செப்பரேட்லி. ஆமா. Oh, it is not பிரவச்சனியா. இட்ஸ் கால்ட் கர்ம பிரவச்சனியம்னு சொல்லி இத வந்து தனியா அவ்யயமா அதை ட்ரீட் பண்றோம். அதனால்தான் இந்த இடத்துலயும் சொன்னேன் தம அனு தாவதி. தம் அனுதாவதிக்கும் தம அனு தாவதிக்கும் வித்தியாசம் இருக்கு. தம் அனு தாவதி அவன் போனதுக்கு அப்புறம் பశ్చాத் ஏஷஹா தாவதி. தட்ஸ் தி அர்த்தம். In order to know that, then you please type it as tam anu dhavati. I think that will clarify that very clearly. Otherwise இல்ல தம் அனு போட்டுட்டு இங்க ஸ்பேஸ் இருக்கணும். Yeah, this is how it should be. In fact, the vriksham anu that can be combined. இப்ப இந்த இடத்துல இப்படி இருக்கணும். விரக்ஷம் விரக்ஷம் அனு சிஞ்சதி. இதுவும் பக்தஹா விஸ்வமனு விஷ்ணுமனு அப்படி இருக்கணும். Okay, because we come across this anugachati, right, very often. So that is different. இப்போ இதுல வந்து this is different from tam anudhavati. How is it different? It's because tam anudhavati, he follows him. So அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெங்கெல்லாம் பின்தொடர்ந்து போறான்னு அர்த்தம். He follows him wherever he goes. Tam anudhavati. Whereas in tam anu dhavati, it need not be necessary that he follows him wherever he goes. he's just imitating. இல்ல இமிடேஷன் இல்ல, அவன் போறான், அவன் ஓடி போறான், இவன் அடுத்தது ஓடுறான், அவ்வளவுதான். அவனுக்கு அப்புறம் இவன் ஓடுறான், வேற எதுவுமே இல்ல. அவனுக்கு அப்புறம் இவன் ஓடுறான். nothing else happens here. There is no connection between the two. There is only a time reference there. There is no action repetition there. Okay. புரியுறதா? இந்த சாத்ருஷ்யம்ங்கறச்சே he imitates. Madam, என்னாச்சு? when you say anudhavati, he is basically following and running, correct? So ஒரு ரக்ஷகா, இது வந்து சோரா ரக்ஷகன்னு எடுத்துக்கோங்க. the police follows the thief. So wherever the thief goes, the police follows him. For that you will use tam anudhavati. அது உபசர்க, இது கர்ம பிரவச்சனியம், இது உபசர்க்கம். சரியா? Now இந்த இடத்துல என்ன ஆகுது? what is the meaning here? So the ஒருத்தர் ஓடிடுறா,
அதுக்கப்புறம் பశ్చాத் ஏஷஹா தாவதி. Does he follow the same route or not? No, it doesn't matter. He may follow the route, he may not follow the route. But in this upasarga case, he has to follow the other person. Okay. அந்த மாதிரி ஆறுது. There is a difference between the two. அது வந்து பழக்கம் பார்க்கும் பொழுது, இப்போ நான் தாவனம் இல்லாட்டா கூட யூஸ் பண்ணலாம் அத. தம் அனு சர்வம் காரியம் கரோதி. அவனுக்கு அப்புறம் இவன் வந்து எல்லா காரியத்தையும் பண்றான். Okay. Now that makes it clear. Okay. சரியா? அதாவது அம்மா சமைச்சுட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் யாரோ வந்து கிளீன் பண்றா. அதுக்குள்ள மாதரம் அனு இது பிரக்ஷாலனம் கரோதி. அவ்வளவுதான். பశ్చాதர்த்தே நடுவுல வந்து கிரியாபதம் கூட இல்லாம வேற ஏதானும் நாமபதம் கூட போட்டுக்கலாம். மாதரம் அனு புத்ரி காரியம் கரோதி. ஆமா, you don't need the same person doing both of that. Okay. No, leave it. Madam. அப்படியா? சரி. We keep corner notes, madam. சரி. நெக்ஸ்ட் இத்தம்பூத ஆख्याने. இத்தம்பூத ஆख्यानेனா பக்தः விஷ்ணும் அனு விஷ்ணு விஷயிகா பக்திः அஸ்ய இதி. அத்ர விஷ்ணோः பக்தேश्च விஷய விஷயி சம்பந்தம் அனுத்யோதயதி. அனு द्योतयति. விஷய விஷயி சம்பந்தம் அனு இதி பதம் द्योतयति. ஓகே, சோ என்ன சொல்றது? விஷ்ணும் அனு பக்தஹ. He is a devotee with respect to Vishnu. So his bhakti is always in reference to Vishnu. Adunala anu is indicative of that reference or the relationship between that bhaktatvam and Vishnu. So Vishnu manu saha bhaktaha. Ipa paathelna, there is no dhatu here. There is no usage of a dhatu. Saha bhaktaha. நீங்க சொன்னது மாதிரி இந்த பக்தோன்னு பூர்வ பதமா ஆனதுனால இப்ப நல்லா கிளியர் ஆயிடுது. ஆமா, விஷ்ணும் அனுபக்தகான்னு போட முடியாது அந்த இடத்துல. அதுதாங்க பக்தஹா விஷ்ணு அனு. சோ விஷ்ணுவை குறித்து பக்தி அவனிடம் இருக்கிறது. So it indicates the sambandham between the bhakta and Vishnu. Okay. It is not quite like the fourth case, right? Vishnave bhakti. It is Vishnu prati bhakti. Vishnu prati bhaktaha. அதுவும் இதே இத்தம்பூத லட்சணை அர்த்தம் தான் அதுக்கும். விஷ்ணு பிரதி சொல்றோம்ல, that you understand இல்லையா? விஷ்ணுவை குறித்து பக்தி இருக்கிறது அப்படிங்கிறோம். அதே மாதிரிதான் விஷ்ணு அனு பக்தஹா. ஏன் இங்க பக்தஹா போட முடியாது? I don't get it. எதுல போடலாமே? ஏன் பக்தஹா இருக்கே? இல்ல she said something, right? No, அது பின்னாடி போடுறதை விட முன்னாடி போட்டா it is easier to understand because that anu இல்லன்னா ரொம்ப நமக்கு அது வந்து உபசர்க்கமா இல்லையான்னு டவுட் வந்துரும். whereas இந்த மாதிரி போடுறச்சே anu stands alone here. There is no confusion of it being an upasarga. சரியா? भागे यदत्र मम अनु स्यात् तद्दीयताम्. All of these are the same as prati. நமக்கு அந்த அனு வந்து our mind is so conditioned to think of it as an upasarga. அனுசரதி, அனுதாவதி, அனுகச்சதி. It is ரொம்ப conditioned இருக்கு நமக்கு. அதனால we forget the fact that it also can act like prati. ஆனா பிரதி நமக்கு அப்படி இல்ல பாருங்க. கிரகம் பிரதி கச்சதி, யத் மாம் பிரதி வர்த்ததே தத்தீயதாம். வாட் எவர் இஸ் டியூ டு மீ கிவ் மீ அப்படின்னு தட் பிரதி இஸ் சோ ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். whereas anu also functions the same way as prati. yadatra mam anu, whatever is due to me syat, whatever may be due to me taddiyatam, give it to me. So it is a portion அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் நனு பிரஷ்னே. நனு அபோஜி சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறோம். சோ நனு ஹியர் மீன்ஸ் ஆஸ் a kim அபோஜி
அபோஜி இஸ் லுங் லகார கர்மணி பிரயோக துவயா அவனால் சாப்பிடப்பட்டதா அப்படின்னு கேட்கிறோம். அவதாரணாயாம் நனு அத கச்சாமஹ. அவதாரணாயாம்னா அகைன் நிச்சயேன, சரி நிச்சயேன அதுனா வயம் கச்சாமஹ இத்தியர்த்தே நனு கச்சாமஹ, லெட்ஸ் கோ, கிளம்பலாம் போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிச்சயமா கிளம்பலாம்னு சொல்லி ஒரு இதோட டிட்டர்மினேஷனோட கிளம்புறது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் நனு யூஸ் பண்ணலாம். அனுஜ்ஞாயாம் நனு ஆதிஷ, this is more of a request. So I request you to give me an order. நனு ஆதிஷ, சரி சொல்லேன் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த சரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல, தயவு செய்து அப்படின்னு தானே அர்த்தம் ஆறுது அந்த இடத்துல. அப்படி அடுத்தது அனுநயே நனு சண்டி பிரசீதமே. இது வந்து டு பிளகேட் சம்ஒன், டு ஒருத்தரை சாந்துவனப்படுத்தி இது பண்றதுக்கு. அனுநயம்னா தாஜா பண்றதுங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சண்டி கொண்டு வரதுக்கு மாதிரி, நம்ம சைடுக்கு கொண்டு வரதுக்கு. அஸ்மத் பக்ஷே ஆனேதும் அனுநயா கிரியதே, or to just make her feel pleased towards you, அதுக்கு. சோ சண்டி பிரசீதமே, தேவிய கூப்பிட்டு சண்டிகா தேவிய வந்து சொல்றோம், பிரசீதமே என்னிடத்துல ஒரு பிரசாத குணத்தோட இரு, ஷோ சம் அதாவது கிரேஸ் டு மீ, கிருபை. ஆமந்திரணம் சம்போதனே நனு தேவதத்த அப்படின்னு, சரி குழந்தை அப்படிங்கிறோம். அந்த சரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல, இட் இஸ் ஜஸ்ட் ஒரு காலிங்காக, ஏய் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அர்த்தத்துல நனு தேவதத்த அப்படின்னு யூஸ் பண்றோம். சில சமயம் இட் பிகம்ஸ் an அவ்யக்த யூசேஜ். அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு we try to give the meaning as to why that thing is here. காவியத்துல வியாக்கியானக்காராளோட இது வேலை ரொம்ப டிஃபிகல்ட் இந்த மாதிரி இடங்கள்ல. இஃப் தி பர்சன் யூசஸ் a lot of these சப்தாஸ் அவ்யயாஸ், becomes difficult for the commentator. ஆனா இதுல வந்து விகல்பார்த்தம் வராது, ஒன்லி நூக்கு மட்டும்தான் விகல்பார்த்தம், நனுக்கு விகல்பார்த்தம் கிடையாது. நனுங்கிறது பிரஷ்னார்த்தத்துல வியாக்கியான கிரந்தங்கள்ல வரும். நனு அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சாலே இதி சேத் அப்படின்னு முடிப்பார். நனுன்னுட்டு பக்ஷாந்தரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து பிரஷ்னம் கேள்வி கேட்கறச்சே ஆரம்பிப்பா. இதெல்லாம் பாஷ்ய கிரந்தங்கள்ல இது நிறைய வரும். This was a huge question in one of our papers. In Kavya Prakasha, there was a commentary and they said, why did he use Nanu? Okay. Similarly, why is Athato being used? Idella a standard bunch of opening. Sometimes நம்ம இது வந்து பெருசா பொருட்படுத்த மாட்டோம், பட் அதுக்கு கூட ஒரு மீனிங், it changes the color of the shloka. Correct. Depending on the meaning of it. Yeah, somehow the first word is always very detailedly covered is what I really find. அது வந்து ஆரம்ப சூராக்கலு தாட்சிணாத்யாகம். ஆரம்ப ஒரு ஸ்லோகம் உண்டு, லைன் உண்டு, ஆரம்ப சூராக அப்படின்னு உண்டு. காசிகால வந்து ஐ உன் படிச்சுட்டேன்னாக்க பாக்கி புக்லாம் you can breeze through. The first thing is 6 pages. Yeah, good. அது ஒண்ணு ஹல் ஒண்ணு வரும், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். அது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் அபி கர்ஹாயாம்னா ஒரு டிஸ்கஸ். Can you please tell how that works? ஆமந்திரணம் வந்து ஏன்னு கூப்பிடுற மாதிரி, நனு தேவதத்த அப்படின்னு ஜஸ்ட் ரே ஹே அந்த அர்த்தத்துல யூஸ் பண்றோம். போ, எஸ், வெரி சிமிலர். ஆக்சுவலி நம்ம சம்போதன பிரதமாக்கு ஹேன்னு ஒண்ணு பிராக்கெட்ல போட்டு போம் தெரியுமோ இல்லையோ. இப்ப சப்தங்கள் படிக்கும் பொழுது ராம ராமோ ராமாஹா, ராம ராமோ ராமாஹா தான் ஆக்சுவலி. ஹே ராம ஹே ராமோ ஹே ராமாஹான்னு நம்ம சொல்றோம். அது ஹே ராம ஹே ராமோன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. போராம போராமோ போராமாஹா சொல்லலாம், தப்பு இல்ல. இது நனு ராம நனு ராமோ நனு ராமாஹா சொல்லலாம். சம்போதனத்துல எந்த ஒரு அவ்வியத்தை வேணாலும் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நமக்கு ரொம்ப சுலபமா இருக்குங்கிறதுனால ஹே ராம ஹே ராமோ, அண்ட் அப்படிதான் இருக்கணும்னு வேற நம்ம மைண்ட்ல நினைச்சுட்டு விடுறோம். அப்படி இல்ல. இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு ஜஸ்ட் தட் ஹே. இட் கேன் பி எனி ஆஃப் தோஸ் சம்போதன அவ்யயாஸ் தட் யூ கேன் யூஸ். We always write that sambodhana with hey only. அது காலங்காலமா நமக்கு வந்து அப்படியே it has been ingrained in our brainsல. அப்படிதான் இருக்கணும்னு.
அப்படி அவசியம் அதுதான் இல்லை. வந்து சாதிருஷ்யார்த்தே. முன்னாடி பண்ணுவாங்கல்ல காஃபி அடிக்கிறோம், அதே காப்பி அடிச்சுட்டே வந்துட்டு இருப்போம். அங்கதான் வந்து ஆர்கே சார் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல எப்ப பார்த்தாலும் வந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னுட்டு அவர்கிட்ட நான் வந்து கொஞ்ச நாள் இது சம்பு ராமாயணம் எல்லாம் படிச்சிருக்கேன். அவர்கிட்ட சம்பு வேதாந்த் சாரம் எல்லாம் படிச்சிருக்கேன். அவர் வந்து கிளாஸ் நடத்துறச்சேயே, அதுவும் காவியம் கிளாஸா இருந்ததுன்னா அவருக்கு குஷி தான். என்ன ராம சப்தம், ராம ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான்னு படிச்சுட்டு இருக்கேன், அப்படிலாம் படிக்க கூடாது. இந்த சர்வநாம சப்தத்தையும் நாம பதத்தையும் சுபந்த சப்தத்தையும் சேர்த்து போட்டு படிங்க அப்படிம்பார். அப்படியே ஒரு நிமிஷம் முதல் கிளாஸே திக்கிட்டு போயிடும் நமக்கு. என்னன்னா ஃபுல்லா சொல்லுவார். சஹ ராமஹா தௌ ராமோ தே ராமாஹா தம் ராமம் தௌ ராமோ தான் ராமான்னு தேன ராமேன இப்படி பதம் சொல்லணும் பார். அடுத்துக்கப்புறம் இப்படி பெரட்டி போடுவார். சஹ ராமஹா தம் ராமம் தேன ராமேண தஸ்மை ராமாய தஸ்மாத் ராமாத் இப்படி சொல்லுங்கோ. This way. So he'll make sure that your brain is completely rewired to picking out any word, any vibhakti and connecting it with any sarvanama in that particular vibhakti. Amazing. Amazing. அதெல்லாம் ரிட்டன் கிடையாது, எல்லாம் ஓரல். அதனால ஓரல் அலர்ஜி ஒண்ணு. ஆமா, ஃபுல் ஓரல்ல சொல்லி அப்படியே அவர் கேப்பர் சொல்லணும். அதுல வந்து சும்மா ஒரு அகாராந்தம் இகாராந்தம் ஒரு சர்வநாமம் வந்துரும். விசேஷணங்களா வருது இல்லையா? கதவதி வால்மீகவுன்னு வந்தது ஒரு தடவை. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலதான் நாங்க வந்து ஸ்டக் ஆனோம். கதவதி வால்மீகவுனா 7 விபக்தியில சொல்லு பாப்போம் அப்படின்னாரு. அதான் கதவான் வால்மீகி கதவந்தம் வால்மீகிம் கதவதா வால்மீகினா அப்படிங்கணும். யோசிச்சு பாருங்க. That will just completely encyclopedia. My example was lot more. அப்படியே அந்த flow அப்படியே வருது உங்களுக்கு வாயில இருந்து. ஆரம்பிச்சா அது வந்துரும். ஏன்னா அந்த சின்ன வயசுல அந்த ஒரு ட்ரைனிங் பண்ணதுனால. நல்ல வேலைக்கு அவன் ஸ்லைட்லாம் யூஸ் பண்ணி அப்படிலாம் சொல்லி கொடுக்காம இருந்தார். தேங்க் காட் ஃபார் தட். நல்லா இருக்கும் அது ஒரு டைம்ல. That's different. சரி.